ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். எக்கச்சக்க பிரைன் ராட்லாம் நம்மளை அடிக்கிறதுக்கு வரும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் தாண்டி சுடணும். இதோ இருக்குது பாருங்க, போடு. ஆமாம் செத்து போங்கடா சிம்பான்சி. நீ இப்போ நீ வராமல் பாருங்க பையன். அவனா தம்பி, எத்தனை பேர் வந்தாலும் சுட்டு தள்ளுண்டா. ஐயோ எத்தனை பேர் இருக்காங்க, பொறுமையாக வாங்கடா. சும்மா பேசி சொன்னால் கும்பலோட இருந்துடுறானுங்க. பின்னாடி இந்த அவன் அடிக்குது. டே என்னடா கூட்டமே வரீங்க? ஆனால் பாருங்களா, டே இருங்கடா. ஐயோ எத்தனை பேர் பாருங்க, சுற்றின்னு வரான். இன்னொருத்தன் எகிரின்னு வரான். அடா பாவீங்களா, இந்த பிஸ்டல் கன் வச்சு எங்கே அடிக்க போகிறோம் தெரிலான்னு செதுப்போ. யாருக்கிட்ட நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி போவாங்க. நம்ம வந்து அதை தடுத்துக்கணும். அப்படி தடுக்க முடியலன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம ஏரியாவை முடிச்சு காலி பண்ணிடுவானுங்க. கேப்பச்சினோ அசசினோ தலைவன் வந்து காலி. நம்மளை அடிக்க வரும்போதே வந்து அவனுங்க பேரை சொல்லிக்கினே வரானுங்க. சாகும் போதும் சரி, அடிக்கும் போதும் சரி. மேரங்க குட்டி கொஞ்சம் அடே போடா அப்படியா. இந்தமாதிரி குட்டி பசங்களாம் சாவடிச்சிடணும். பெரிய பெரிய ஆளுங்களாம் தான் வந்து முடிச்சு விட்றது கஷ்டமாக இருக்கு. இவனுங்களாம் ஈஸியாக தான் இருக்கானுங்க. செத்துப்போங்கடா. அவ்வளோதான். இப்போ எத்தனை பேர் வந்தாலும் நானே முடிச்சு விட்ற மாதிரி இருக்கான். டும் ஜவுரி என்னப்பா தலைவரே, பார்த்தே பல வருஷம் ஆகுது. ஹே பொனே காம்பாளா, அதை வந்துட்டான் பாருங்க. டே எத்தனை பேர் கிளம்பி வருவீங்க? டே இருக்குடா. டே ஐயோ ஒரே வந்துடுறானுங்களே. டே ஐயோ பறந்து கட்டின்னு வரானு பாருங்க. திரும்ப யாருக்கிட்ட அவ்வளோதான். டே தம்பி டே. ஐயோ நம்ம ஏரியாக்குள்ளே போகிறானுங்களே. டே என்னடா காலை விரிக்கிற கையை விரிக்கிற? அட கரும்பு முடிச்சோடனே இரா. ஐயோ எப்பா அடி காலி பண்ணியாச்சு. எவ்வளோ பெரிய மூக்கு பார்த்தீங்களா அவனுக்கு. போர் சாவுங்கடா எல்லாம். யாருக்கிட்ட பிஸ்டல் மட்டும் இல்லை, மிஷின் கன்னு இருக்குடா என்கிட்ட. ஐயோ கூட்டமாக வரானுங்க. செத்துப்போ. இவன் யாருங்க? ஐயோ ஏன மாட்டா. இவன் பேர் லாரிலான்னு நினைக்கிறேன். கரும்பு முடிச்ச பேர் எப்படி தான் வச்சுருக்கானுங்க பாருங்க. ஐயோ கும்பலாக வரானுங்க. எங்கடா ஏறா? டே ஏன மாட்டா. இரா. ஐயோ நம்ம ஏரியா காலியாக போதோ. எப்பா அடி. எவனோ ஒருத்தன் அந்த பாம் எக்ஸ்ப்ளோஷனை போட்டு முடிச்சு விட்டான் எல்லாருமே. வேற லெவல்ரா. டே இப்படியே முடிச்சு விடுங்கடா டக்குன்னு. அப்பயும் கூட்டமாக வரானுங்களே. டும் ஜவுரி பேட்டை தூக்கின்னு ஓடிடுறது தான் வேறு லெவலுக்கு காமெடி ஆகுதுங்க. டே பொறுமையாக வாங்கடா. ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட் வரீங்க? இவனுங்க எங்கேருந்தா வரானுங்கன்னே தெரியல. திடீர்னு இத்தனை பேர் வந்துடுறானுங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தனி ஆளாக்கானோ. எல்லாம் குட்டி பசங்களாக வரானுங்க. எங்கேருந்தா ஸ்பானாக வரானுங்கன்னு தெரியல. யாராமா இருறா. அட பாவீங்களா, உயிரை டக்குன்னு வந்து கம் பண்ணுறானுங்களே. ஆனால் பிஸ்டல் தான் பயங்கரமாக அடிக்குது. மிஷின் கன்னோட நம்ம வந்து பிஸ்டல்லே சுடலாம். பிஸ்டல் தான் ஸ்னோ பால் பயங்கரம் செம்மவாக சுடுது. அவ்வளோதான் போட். இந்த வராமல் பாருங்க பனானா. போயிட்டு வாப்பா. டே குரங்க போடா. டே ஐயோ ஏடா சுற்றி அடிக்கிறீங்க? டேய் அடா பாவீங்களா, யானை மண்டை இந்த குரங்கு மண்டை எல்லா மண்டையும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறானுங்க. எப்பா அடியே எப்படியோ முடிச்சு விட்டாச்சு. ஐயோ என்னங்க நைட் ஆகிடுச்சு. வானெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கு. ரெட் கலரில் இருக்குது. என்னன்னு தெரியல. எவன்டா வரப்போகிறது? ஐயோ கீழே எவனையுமே பாலை காணும். அப்போ பெரிய ஆளான ஒருத்த வர போகிறான். கவன்ட்டா பாருங்க. கேப்பச்சினோ ஆசினோ. அடா பாவி செத்து போ. எவ்வளோ சுட்டாலும் சாக மாட்டேறான். செனப்பண்ணி சைஸோட பெருசாக வந்திருக்கானே. இவனை எப்படி சுட்டு காலி பண்ண போகிறோம் தெரியல. டேய் சுடுங்கடா எல்லாரும், கேப்பே விடாதீங்கடா. இல்லைனா நம்ம ஏரியாக்குள்ளே வந்து நம்மளே முடிச்சு விட்ருவான்டா அவன். ஐயோ செத்து தொலைய மாட்டேங்கிறானே. பாதி உயிர் தான் போயிருக்கு. டே இரா. டேய் அவனா பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் வரான். அதனால் பிரச்சனை இல்லை. டக்குன்னு முடிச்சு விட்ருலாம் தான் நினைக்கிறேன். பிஸ்டல் சும்மா வேறு லெவலில் ஷாக் வேவ்லாம் கொடுத்து பயங்கரமாக அடிக்குது. இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சு விட்டோம்னா அவங்க அதை முடிஞ்சுது. ஹெட்ஷாட் போட்டால் தான் நிறைய டேமேஜ் போகுது. செத்து போடா. இவனுக்கு மூக்கு எங்கக்குதுன்னே தெரியல. மூக்கில் சொல்லலான்னு பார்த்தா எப்பா அடி அப்படியா காலி பண்ணியாச்சு. திடீர்னு எவ்வளோ பெருசாக வரான் பார்த்தீங்களா. அவன் கீழே என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்கானுங்க. அவன் பெரிய ஆளுன்றதுனால அவனை அடிச்சதுனால என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க. டே அட கரும்பு முடிச்சோடனே எப்பா அடி செதுறான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கன் அப்படி இப்படின்னு எதனா அப்டேட் பண்ண முடியும். டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கினே மேலே போவான். டே ஏன மாட்டா இருறா. அடா பாவி கொஞ்சம் கேப் விட்டா போதுமே, அப்படியே ஏறிடுவானுங்க நம்ம ஏரியாவுக்கு. இருமா சுற்றின்னு வந்து அடிக்குதே. ஐயோ காலிலே வந்து எட்டி ஒதுக்குது அப்படியே. செத்துப்போ. அட பாவீங்களா. டே இருங்கடா. எத்தனை பேர் வருவீங்க? அப்பா ஏமா அந்த கிரனேட் தூக்கி போடுறான்னு தெரில. அந்த பாம் எக்ஸ்ப்ளோஷன்ல எல்லாம் செத்துடுறானுங்க. எப்படியோ நம்ம வந்து தப்பிச்சிடுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நானும் அதை வாங்கணும். நம்ம வந்து கன்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்படியோ வேறு லெவலில் புது கண்ணே பார்த்தீங்கன்னா வாங்கின்னு வந்துட்டேன். ரெட் கலர் கன்று. இதுவும் மிஷின் கன்று தான். பயங்கரமாக சுடணும்னு நினைக்கிறேன். எப்பா எவ்வளோ பெருசு. போடா அப்படியா. உலக உரண்ட மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. திரும்ப நார்மல் ஆகிடுச்சு. நார்மல் ஆனாலும் சரி, ரெட் கலரில் ஆனாலும் சரி, கொச்சன்னு வந்துனே இருக்கானுங்க. ரெட் கலர் ஆச்சுன்னா தான் அங்கே ட்விஸ்ட்டே செம்ம பெருசாக வருவானுங்க. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து எக்கச்சக்க பேர் வருவானுங்க. டும் சதுர அவன் எவனோ வருவான். இவன்லாம் எவனே தெரியலையா. செத்து போங்கடா. அது அவன்ட்டாமல் இருக்கா. டே இல்லை இத்தனை பேர் வரீங்க. சின்ன பசங்க தான் சரி முடிச்சு விட வேணான்னு பார்த்தா இத்தனை பேர் வரானுங்க. ஆனால் பாதி டும் சதுரே நிறையா இருக்கானே. டும் சதுர அப்போ வேலையை காமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் வந்திருக்கானுங்க. செத்து போங்கடா. டேய் ஐயோ எத்தனை வாட்டி சுட்டாலும் சரி வந்துனே இருக்கானுங்க இவனுக்கு நிற்காம.
வேற இருங்கடா, கொஞ்சம் கேப்பு கொடுத்தா கூட நம்மளை வந்து முடிச்சு விட்ருவானுங்க போல். ஹெச்பி பாருங்க ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் கேப் விட்டதுலேயே லைட்டாக கம்மியாகிட்டுக்குது. இப்போ போன தடவை வந்து கேப்பச்சினோ பெருசாக வந்தான். இப்போ ஏன் வர போகிறான்னு தெரியல. டும் டும் சவுர்லாம் வந்தால் முடிச்சு விட்றது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பெருசாக வந்தானா இந்த வரானுங்க பாருங்க இவனுங்க. எங்கேருந்து தான் கிளம்பி வந்துடுறானுங்க தெரியல. இதோ இவன் யாருங்க, அடச்சை ஷார்க்குக்கு ஷூ மாட்டி விட்டுன்னு பேக்கு மாதிரி வந்துன்னு இருக்கான். இப்போ என் கையில் வந்து 2 மிஷின் கன் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சு விட முடியுது போன தடவை. ஆனால் போன தடவை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் வரானுங்க. ஐயோ போச்சு. இப்போ எவ்வளோ பெருசாக வந்திருக்கான் பாருங்க. யாருன்னு தெரியுதா? அந்த ஷார்க்கு மண்டையன் 4 காலம் ஷூவை மாட்டின்னு வந்துடுவான் 4 கால்லையும் பைத்தியக்காரன். இவனுக்கு அந்த கேப்பச்சினோட நிறையா உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சுட்டாலும் சாக மாட்டேங்கிறானே. அந்த மிஷின் கன்லேயும் சுட்டு பார்த்துட்டேன், வேலைக்கு ஆகலை. அதனால தான் வந்து பிஸ்டல்லே சுட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ ஃபாஸ்ட் சுடுறான், அப்பயே செத்து மாட்டேங்கிறான். நான் ஒருத்த மட்டும் இல்லை, என்ன மாதிரி எக்கச்சக்க பேர் சுட்டுனுங்கிறானுங்க. உயிர் அப்பயும் பொறுமையாக தான் போகுது. நம்ம பேஸ்க்குள்ளே நுழைஞ்சிருவான் போலியே. டேய் இருடா டேய். ஐயோ இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராங்க எல்லாத்தையும் உடச்சிக்கின்னு. எப்பா அடி எப்படியோ ஒரு காலத்து வச்சான், முடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கேப்பச்சினோவையும் இந்த ஷார்க்கு மண்டியிலையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ நம்ம இன்னும் வர வீடியோஸ் எல்லாம் வந்து வேறு ஆளுங்களாம் இருக்கானுங்களா, அவனுங்களாம் 1 by 1 முடிச்சு விடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.